அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோங்க. இன்னைக்கு நாம கோயம்புத்தூர்ல இருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் 12674 சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனை பாருங்க மக்களே, அத்தனை பேரும் வடக்கு நண்பர்கள் தான். இன்னைக்கு எந்த வண்டிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பாருங்க எவ்வளோ ஜனம், கோயம்புத்தூர் ஃபுல்லாக ரொம்ப நிற்கிதுங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பாருங்க பாட்னா சூப்பர் ஃபாஸ்ட், இதுக்காக தான் இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியெல்லாம் இங்கேருந்து போச்சுன்னா அவ்வளோதாங்க. இதுலலாம் நாம் ஏறணும்னு நினச்சி கூட பார்க்கக்கூடாதுங்க. சேரன் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு டிராவல் பண்ண போது நம்ம கூட இருக்கிறது யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நாங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறோம். ஆனா நானும் ஸ்லீப்பர்ல, அவர் வந்து ஆண்டு சோடுங்க. இன்னைக்கு சேரன் எக்ஸ்பிரஸுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 போட்டிருக்காங்க. ஸோ பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சு. ட்ரெயின் உள்ள வரும்போது பார்க்கலாங்க. சேரனோட அண்டர்சர்வ் கோச்சிங்க. இதில் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் போகிறதுக்கு 175 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இங்கே உங்களுக்கு கோயம்புத்தூரில் வண்டி வந்து ஃபுல்லாகலை. இன்னும் சீட்ஸ் வந்து செம்ம ஃப்ரீயாக தாங்க இருக்குது. ஜன்னல் சீட்லேயே ஏறி உட்காரலாம் போகலாங்க. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா காலியாக தாங்க இருக்குது. சீட்ஸ் இதுவும் அவைலபிளாக தான் இருக்குது. சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோடைய டெடிக்கேட்டட் ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்து சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 1960 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. கோச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து கூப்புங்க, நல்லா சூப்பராக இருக்குது. சேரனுடைய செகண்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 1170 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா சூப்பர் கூலாக இருக்குது. ஃபென்டாஸ்டிக்காக க்ளீன் பண்ணியிருக்காங்க. கர்டைன்ஸ்லாம் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குங்க கோச். சேரனுடைய தேர்ட் ஏசி கோச்சுங்க. இதில் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 835 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இப்போ உங்களுக்கு பிளாங்கெட் எல்லாமே வச்சுட்டாங்க. உள்ளே நல்லா சில்லுன்னு இருக்குங்க. ஏன்னா அந்த ஷெட்லேயே நல்லா கூல் பண்ணி வண்டியை கொண்டு வந்திருக்காங்க. உள்ளே நிறைய பேசஞ்சர்ஸும் வந்துட்டாங்க. நிறைய பேருக்கு இந்த ஊருடைய பேர்லேயே நிறைய குழப்பம் இருக்குங்க. கோயம்புத்தூரா இல்லை கோயம்புத்தூரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது அந்த காலத்தில் கோசர்கள் ஆண்ட பகுதி. அதனால் இது கோசம்பத்தூர் அப்படின்னு இருந்துச்சுங்க. இது காலப்போக்கில் மாறி கோயம்புத்தூர் ஆச்சு. ஸோ கோயம்புத்தூரும் கோயம்புத்தூர் அப்படின்றதும் தவறான சொல்லாடலுங்க. சேரனோட ஸ்லீப்பர் கோச்சிங்க. இதில் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 325 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் பேசஞ்சர்ஸ் போட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து வண்டி ஃபுல் க்ரௌட் இன்னும் ஆகலைங்க. போக போக ஃபுல் ஆகிடும். சேரனில் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற சீட் சைட் லோயருங்க. ஆனால் கிராசிங்ஸ் எடுக்கிற பக்கம் இல்லை, இங்கே ஆப்போசிட் சைடாக வந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம சேரன் சூப்பர் ஃபாஸ்ட் சென்னை வரைக்கும் ஹால் பண்ண போற லோக்கோ ஈரோடு ஷெட்டோடைய WJP 7ங்க.
संख्या 12674 कोयम्बटूर डॉक्टर एमजीआर चेन्नई सेंट्रल चेरन सुपरफास्ट एक्सप्रेस via சேரன் டிபார்ட்டட் ஃப்ரம் கோயம்புத்தூர். நமக்கு இப்போ அடுத்து வரப்போகிற ஸ்டாப்பிங் திருப்பூர். திருப்பூர் இங்கேருந்து 50 கிலோமீட்டரில் இருக்குங்க. சேரனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 494 கிலோமீட்டருங்க. மொத்தம் 8 hours 10 minutesல நம்ம வண்டி சென்னை சென்ட்ரல் போய் சேருது. நம்ம வண்டியோடைய டோட்டல் ஹால்ஸ் 7 ஹால்ஸுங்க. இந்த சேரன் எக்ஸ்பிரஸ் ஒரு டெய்லி ட்ரெயினுங்க. நைட்டு கோயம்புத்தூர்லேருந்து 10:50 PM எடுப்பாங்க. மார்னிங் சென்னை சென்ட்ரலுக்கு 7 AM போய் சேருங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருப்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் TUP. இங்கே நம்ம வண்டி 10 minutes டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 minutes ஹால்ட் கொடுத்துருக்காங்க. திருப்பூரில் தான் நம்ம வண்டிக்கு ஏகப்பட்ட ஜனம் ஏறுது. பின்னாடி அண்டர்சர்லாம் பார்த்தீங்கன்னா இடமே இருக்காதுங்க. இங்கே திருப்பூரில் பார்த்தீங்கன்னா நிறைய வடமாநில தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் போகிற வண்டியிலலாம் நம்ம ஏறவே முடியாது. ஆக்சுவலாக இந்த ட்ரெயினில் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கூட்டம் வந்து இருக்கதாங்க செய்யும். ஏன்னா நிறைய பேர் பெரம்பூரில் இறங்கி பெரம்பூரில் இருந்து வேறு ட்ரெயின் பிடிச்சி நார்த் சைட் போகிறவங்களும் இருப்பாங்க. சேரனுடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறாங்க. இந்த ட்ரெயினில் 1 LPR இருக்குது, 1 SLRD, 4 ஜென்ரல், 9 ஸ்லீப்பர், 1 ஃபர்ஸ்ட் AC, 1 செகண்ட் AC, 5 தேர்ட் AC இருக்குங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன்.
திருப்பூருக்கு பிறகு நம்மளுக்கு வரப்போகிற ஸ்டாப்பிங் ஈரோடு ஜங்ஷன். ஈரோடு இங்கிருந்து 50 கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க. நம்ம கோச்சோடைய ரெஸ்ட் ரூமுங்க. உள்ள மேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது. பட்டு டாய்லெட் கமாடிட்டி க்ளீனாக இருக்குங்க. இந்த பக்கம் வாஷ் பேஷன், மேலே ஒரு மிரருங்க. ஓகே, MGR Chennai Central, Chennai Superfast Express via 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஈரோடை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இதோடைய ஸ்டேஷன் கோட் ED. இங்க நம்ம வண்டி 19 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நம்மளுக்கு முன்னாடி நீலகிரி எக்ஸ்பிரஸ் லேட்டா போயிட்டு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இல்லாம ஈரோட்ல நம்மளுக்கு லேட் ஆயிடுச்சுங்க. ஜூலை 5, 1984ல இந்த ட்ரெயினை கோவை எக்ஸ்பிரஸுக்கு அகேன்ஸ்டா ஒரு டே டைம் ட்ரெயினா இன்னாகரல் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல இந்த ட்ரெயின்ல செகண்ட் சிட்டிங் கம்போஷன்ல உள்ள வந்து கோச் இருந்திருக்குங்க. அதே போல ஏசி சேர் கார் கோச்சும் இருந்திருக்கு. ஆனா காலப்போக்கில் இந்த ட்ரெயின் நைட் ட்ரெயினா மாறி போச்சுங்க. ஸோ வந்து இந்த ட்ரெயினுடைய பழைய ஷெட்யூல்ல தான் இப்போ சென்னை கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி ஓடிக்கிட்டு இருக்குங்க. நிறைய பேர் ட்ரெயின் வந்து 2 மினிட்ஸ் தான் பிளாட்ஃபார்ம்ல நிக்குது, அதுக்குள்ள என்னுடைய கோச் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது வரைக்கும் பாருங்க, இந்த போர்டில் உங்களுக்கு எந்த கோச் எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோங்க. ஆக்சுவலா எல்லா பெரிய ஸ்டேஷன்லயும் இது இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா சின்ன ஸ்டேஷன்ஸ்ல உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா NTES ஆப்ல நீங்க ட்ரெயினுடைய கோச் பொசிஷன் தெரிஞ்சுக்கலாங்க. ஈரோட்ல நிறைய வட மாநில தொழிலாளர்கள் பின்னாடி வர எர்ணாகுளம் பாட்னா வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின்ல எல்லாம் ஸ்லீப்பர்லயே டிராவல் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டர்ல எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பாருங்க எவ்வளவு ஜனம் இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சேரன் கொஞ்சம் தப்பிச்சுதுங்க. train number 1263, Dr. MGR Chennai Central, Trivandrum, via Coimbatore, Palghat, சேரன் டிபார்ட்டட் ஃப்ரம் ஈரோடுங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்து வரப்போகிற ஸ்டாப்பிங் சேலம். சேலம் இங்கிருந்து 60 கிலோமீட்டர்ல இருக்குங்க. இந்த பிளாகும் நம்மளுக்கு ஜீரோ ஸ்லிப் பிளாகாக தான் இருக்க போகுது.
160 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு SA. இங்க நம்ம வண்டி 27 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 3 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினுடைய பேரு சேரன் எக்ஸ்பிரஸ். அதாவது சேரர்கள் ஆண்ட பகுதி வழியாக இந்த ட்ரெயின் போறதுனால இந்த ட்ரெயினுக்கு சேரன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வஞ்சிமுத்தூர் இன்றைய கரூரை தலைநகரமா வச்சு ஆட்சி செஞ்சவங்க தான் நம்ம சேரர்கள். ஸோ வந்து அவங்களுடைய ஞாபகமா இந்த ட்ரெயினுக்கு சேரன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த சேரன் எக்ஸ்பிரஸை இன்னாகரல் பண்ணி 41 இயர்ஸ் ஆக போகுதுங்க. அதாவது இந்த வண்டியோடைய ஏஜ் அதுதாங்க. இந்த ட்ரெயின் 14,800 டேஸ்க்கு மேல ரன் ஆயிட்டு இன்னும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்குங்க. சேரனுக்கு சேலத்துக்கு பிறகு ஜோலார்பேட்டை ஜங்ஷன் தாங்க ஸ்டாப்பிங். அதுங்கிறது 120 கிலோமீட்டர்ஸ்ல இருக்குங்க. நானும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆப்போசிட்ல வர கிராசிங்ஸ் எடுக்கிறதுக்காக வந்து நிற்கிறேங்க. ஆனால் எந்த யூஸுமே இல்லாமல் போயிடுது. நம்ம கிட்ட வரும்போது பக்கத்தில் இருக்கிற ட்ராக்கு வேற பக்கமாக போயிடுதுங்க. ஸோ கிராசிங் எல்லாமே மிஸ் ஆகிடுது. என்ன பண்ணுறதுலேயும் ஒன்றுமே புரியலைங்க இன்னைக்கு. சேலம் ஈரோடு பால்காட் 280 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் JTJ. இங்கே நம்ம வண்டி 11 மினிட்ஸ் பிஃபோர் அவைபிளில் வந்து சேர்ந்துருச்சிங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஜோலார்பேட்டையில் நம்ம ட்ரெயினுக்கு அன்ரிசர்வில் ஆள் ஏறுறதுக்கு கூட யாருமே இல்லைங்க. ஃபுல்லாக காலியாக இருக்குது ஸ்டேஷனு. சேரன் எக்ஸ்பிரஸோடைய ஓல்டு நம்பர் 7374. அதுக்கப்புறமா 1988 இருந்து இந்த ட்ரெயினோடைய நம்பர் 6673 6674ங்க. அதுக்கப்புறமாவும் இந்த ட்ரெயினோடைய நம்பர் 2673 2674 இருந்துச்சு. இப்போ 12673 12674 ரன் ஆயிட்டு இருக்குங்க.
Your attention please. Train number 12674 Coimbatore, Chennai Central, Cheran Superfast Express via Katpadi, Arakkonam is on platform number 2. நம்ம ட்ரெயினுடைய ரேக் ஜூன் சதர்ன் ரயில்வேங்க. இந்த ட்ரெயினுக்கு சென்னை திருவனந்தபுரம் மெயில் கூட ரேக் ஷேரிங் இருக்குங்க. மொத்தம் நமக்கு இதே போல் 4 ரேக் இருக்குது. அதாவது இது இல்லாமல் இன்னும் 3 ரேக் இருக்குங்க. இந்த ட்ரெயினை கோயம்புத்தூர் ஷெட்டில் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சேரன் எக்ஸ்பிரஸுக்கு அகமதாபாத் போகிற நவஜீவன் எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேரிங் இருந்துச்சுங்க. ஆனால் ரேக் ஷேரிங்கில் நிறைய ப்ராப்ளம் இருந்ததுனால மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேக் ஷேரிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ 2017 இந்த ட்ரெயினுக்கு டெடிகேட்டடாக ரேக்ஸ் கொடுத்துட்டாங்க. சேரன் டிபார்ட்டட் ஃப்ரம் ஜோலார்பேட்டை. இப்போ நம்மளுக்கு அடுத்து வரப்போகிற ஸ்டாப்பிங் காட்பாடி ஜோலார்பேட்டையில இருந்து 84 கிலோமீட்டர்ல இருக்குங்க. இப்போ ஜோலார்பேட்டையில இருந்து பெரம்பூர் வரைக்கும் நம்ம ட்ரெயினுக்கு மேக்ஸிமம் பர்மிசிபிள் ஸ்பீட் 130 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ட்ரெயின் இப்போ 130ல போகுங்க. ஸ்டார்ஸ் எல்லாருமே தெரிப்பிக்கிறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ ஜோலார்பேட்டையில இருந்து நம்ம வண்டி காட்பாடி வரைக்கும் வந்துச்சு பாருங்க. இதுதாங்க உண்மையான தெரிப்பிக்கான ரன்னு. என்ன ரன்னுன்றீங்க? ஈரோடு வேப்7 இன்னைக்கு சும்மா அடிச்சு கிழிச்சிருச்சுங்க. அது சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே கிடையாது. அப்படி ஒரு ரன்னுங்க. சூப்பரா இருந்துச்சு ரன்னு. 365 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம காட்பாடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு KPD. இங்க நம்ம வண்டி 2 மினிட்ஸ் பிஃபோராவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வேகத்துல வந்தா வண்டி சீக்கிரம் வராம என்னங்க ஆகும்? இந்த காட்பாடியில வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 19, 2023 இருந்துதான் இந்த சேரன் எக்ஸ்பிரஸ் இங்க நிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அதுக்கு முன்னாடி காட்பாடியில இந்த வண்டிக்கு ஸ்டாப்பிங் இல்லாம இருந்திருக்கு. நீலகிரி எக்ஸ்பிரஸ் மாதிரி இந்த ட்ரெயினுக்கு இப்போ ரீசெண்டாக தான் இந்த LHB ரேக்ஸ் கொடுக்கலங்க. 10 நவம்பர் 2017 இந்த ட்ரெயின் LHB ரேக்ஸுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம சேரன் எக்ஸ்பிரஸ் ரொம்ப அதிசயமாக காட்பாடியோடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு வந்திருக்குங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா இதை அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லை. எப்போவுமே பிளாட்ஃபார்ம் நம்பர் 2க்கு தான் போவோம். ஆனால் இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் நின்றுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு இந்த வேலூர் மாவட்டத்தில் ஜலகண்டேஸ்வரர் கோவில், வேலூர் கோட்டை, ஸ்ரீபுரம் தங்க கோவில் இதெல்லாம் இருக்கு அப்படின்னாங்க தெரியும். ஆனால் இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் அமிர்தி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா செம்மையாக போய் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் மழை டைமில் போனோங்க. அப்போ தாங்க நல்லா என்ஜாய் பண்ண முடியும்.
6 सुरमेश 2 5 काटपाड़ी देवपुरम नमो पैसेंजर काली डब्बा 5 नंबर प्लेटफॉर्म पर आ रही है। சேரன் டிபார்ட்டட் ஃப்ரம் காட்பாடிங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்து வரப்போகிற ஸ்டாப்பிங் அரக்கோணம் ஜங்ஷன். அதுங்கிறது 61 கிலோமீட்டரில் இருக்குங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் AJJ. இங்க நம்ம வண்டி 30 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா லைன் ஒர்க் நடக்குது. ஸோ நம்ம வண்டி டிலேவ் ஆயிடுச்சுங்க. இங்க அரக்கோணத்தில் தான் ரொம்ப நேரம் கழிச்சு நிறைய பேர் நம்ம வண்டிக்கு ஏறுறாங்க. ஏன்னா காலையில் ஆக போகுது. ஸோ நிறைய வேலைக்கு போறவங்க இந்த ட்ரெயின்ல ஏறுறாங்க. தமிழ்நாட்டுடைய மேற்கு மாவட்டத்திலிருந்து நிறைய பேர் இந்த அரக்கோணத்துக்கு இங்கேருந்து சோளிங்கருக்கு போகிறீங்க. சோளிங்கர் கோவிலுக்கு போகிறதுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வழி தெரியாமல் இருக்குங்க. நான் திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன், இங்கே அரக்கோணத்தில் இறங்கினா இங்கே நீங்கள் நேராக பஸ் ஸ்டாண்டு போயிடுங்க. அங்கேருந்து உங்களுக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு நிறைய பஸ் இருக்குங்க. ஜஸ்ட் 25 ருபீஸ் தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் 45 மினிட்ஸில் கோவிலுடைய அடிவாரமான தட்டான் குளத்துக்கு போய் சேர்ந்துடலாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைச்சாங்கன்னா அவங்களுடைய முதல் ப்ரிஃபரன்ஸ் இந்த சேரன் எக்ஸ்பிரஸா இருக்குங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு டெடிகேட்டடா ஆப்ரேட் ஆகிற ஒரு ட்ரெயின் அப்படின்னா இந்த சேரன் எக்ஸ்பிரஸுங்க. நிறைய ட்ரெயின்ஸ் இருக்கு, இருந்தாலும் கோவை மக்களுடைய முக்கியமான ரயிலா இந்த சேரன் இருக்குங்க. நம்ம சதர்ன் ரயில்வேல ஓடுற பல்லவன், சோழன், பாண்டியன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முறையாச்சும் அந்த ரேக்ஸை பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த ரேக் எதையுமே பார்க்காது. இது ஒரு தனி ரூட்ல சேரனா ஓடிட்டு இருக்கு. இது ஒரு ஸ்பெஷலுங்க. அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறமா இருக்கிற எல்லா முக்கியமான ஸ்கிப்பிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே நம்ம நேராக பெரம்பூர் போயிடலாம்.
489 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பெரம்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு PER. இங்க நம்ம வண்டி 40 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், எல்லாரும் இங்கேயே இறங்கிடுவாங்க. வண்டி அப்படியே முக்கால்வாசி காலியாகி கொஞ்சம் பேர் தான் சென்னை சென்ட்ரல் போவாங்க. இந்த ட்ரெயின்ல இப்போ யாருமே இல்லைங்க. இந்த பக்கம் பாருங்க, ஆட்டோக்காரங்கெல்லாம் நிற்பாங்க. அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இருக்குங்க. நேராக டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் சபர்பன் ட்ரெயின்லையும் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய் சேர்ந்துடலாங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊருடைய ஸ்டேஷன் கோட் MAS. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக 10 மினிட்ஸ் டிலேவாக வந்து சேர்ந்துச்சுங்க. ஏன்னா நிறைய லைன் ஒர்க்ஸ், ஸோ வண்டி டிலே ஆகிடுச்சுங்க. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு நைட்டு படுத்து காலையில் எழுந்துக்கணும், சீக்கிரமாக இங்கே 7 மணிக்கெலாம் வந்து சேர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேரனை புக் பண்ணுங்கள். மற்றபடி வண்டியில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நீங்கள் சூப்பர் டூப்பராக ஜேர்னி பண்ணலாங்க. இதோட நம்ம vlog எண்டுக்கு வருது மக்களே. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காம நம்ம உதயாஸ் டூரிஸ்ட் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாவே நம்ம அடுத்து ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.